மகரம் பாத்தீங்கன்னா கடந்த 7 வருஷமா மகரம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மகர ராசி என்பர்கள் நான் 7 வருஷம் சொல்றேன். ஆனா நிறைய மகர ராசி இல்லைங்க, நாங்க 15 வருஷமாவே இவ்வளவுதான் கஷ்டப்படுறோம். 10 வருஷமாவே பல வருஷமா நாங்க பிறந்ததுல இருந்து கஷ்டம் தாங்க படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ராசி அதிபதி சனிதான். அப்ப பொதுவா பாருங்க, மகரத்துல கும்பத்துல எல்லாம் பிறந்துட்டாங்க அப்படின்னாலும், 12ல கேத்து இருக்கா அப்படின்னாலும், சனி தசையை ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னாலும், ஜென்மத்திலேயே சனி இருக்குனால அவங்களுக்கு மறுபிறவை கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையும் இருக்கு. சோ மகரத்துல பிறந்தாங்க அப்படின் போது அவங்க இது வரைக்கும் என்ன புறவை எடுத்திருப்பாங்க, அதோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இந்த பிறப்புல அனுபவிச்சிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் உண்டு மகரம். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி 7 வருஷமா தான் பிரச்சனையா, இல்ல 10 வருஷம் 15 வருஷம் ஏன் 20 வருஷம் கூட வச்சுக்கோங்க, அவங்க பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. கடந்த 7 வருஷமா ரொம்ப இன்டென்சிஃபைட் ஆயிடுச்சு. நிறைய மகர ராசி அன்பர்கள் பாருங்க, செய்யாத தப்புக்கு சமுதாயத்துல அசிங்கம், அவமானம், தலைக்குடிவு, அவப்பேர் அப்படின்றத சந்திச்சாங்க. ஆமா, குடும்பத்துல நிம்மதி இல்ல, குடும்பம் பிரிஞ்சது, கணவன் மனைவி திருமணமாகி கொஞ்ச நாள்ல பிரிஞ்ச மகரம் எத்தனையோ உண்டு. 18 வருஷம் வாழ்ந்துருந்தவங்க இப்ப தேவையில்லாத சவகாசம் எங்க மனைவிக்கு வந்துருச்சு, என் கணவனுக்கு வந்துருச்சு, பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ற மகரத்தையும் நாங்க பாக்கோம்.